அது இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனபிள் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாம். வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா மேரேஜ் கொடுமைகள். திருமணம் என்பது எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள். இதுவரைக்கும் என் லைஃப்ல எந்த ஒரு ஸ்பெஷலான நாளும் இருந்தது கிடையாது. எவனுமே என்ன மதிச்சது கிடையாது, எவனுமே என்ன ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணது கிடையாது. அப்படின்னு இருக்கவனுக்கு கூட அன்னைக்கு தான் ஸ்பெஷலா இருக்கும். இதெல்லாம் நடக்குமா? நடந்துருச்சு. ஒரு செலிபிரிட்டி மாதிரி மேடை ஏற்றி அவங்க கூட போட்டோஸ்லாம் எடுத்து மரியாதைலாம் கொடுத்து அவனை ரொம்ப ஸ்பெஷலா ட்ரீட் பண்ணுவாங்க. அன்னைக்கு அவன் தான் ஹீரோ. அப்படிப்பட்ட திருமண நாள் நடக்கின்ற கொடுமைகள், கூத்துகள் இதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ்ல ஸ்பெஷலா கொடுக்கிற gift எல்லாத்தையும் பார்க்கலாம். என்ன அனகோண்டா இந்த gift எதுவுமே நீங்க யாருக்கும் கொடுத்துறாதீங்க. என்னையா இது? பான் பராக்கா? ஐயா என்னதுடா இது? பாரு, என்னது தெரியலையே. விமல் பாக்கு வாங்கி அது பொண்ணு மாப்பிளைக்கு மாலையா பாக்கு மாப்பிள்ளைக்கு பொண்ணு. ஒவ்வொரு ஊர்லயும் எது ஸ்பெஷலா இருக்கோ அதான் gift-ஆ கொடுப்பாங்க. அவங்க ஊர்ல இதான் ஸ்பெஷலா இருக்கு போல. அதனால ஆக்கில் நடனமாடும் கேஸ். மனுஷங்களா இல்ல மாடுகளா? பாக்குறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோவை எல்லா பேத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. ஐயோ எதுக்கு? பண்றவங்க வித்தியாசமா இருக்குடா. அதுல வேண்டாம், நான் ஸ்பெஷலிஸ்ட். ஓகேடா. தவக்கலையா? அட பாவிங்களா. யாம் பார்த்தா கரெக்டா துள்ளிருச்சு அவங்க மேல. எனக்குமே ஆக்சுவலா மாப்பிளைக்கு வச்சிருக்கான். அதான் அது தொகுப்பு சொல்லிட்டு. ஐயோ, இதுல எங்க இருந்து வரப்போகுது? என்ன என்ன என்ன? கோடியா? ஐயோ, என்னது? கோழியா? இது கூட பரவாயில்ல. அது தவக்கலையா? ஓகே, போன வீடியோக்கு இது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். நாட்டுக்கோழி ஒரு 5 ரூபாய் தேரும். ஆமா, இல்ல ராக்கி சாப்பிடுற மாதிரி இருந்தாலும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்ல gift தான். நல்ல கணம், நல்ல என்ன கணம். கணம்? ஆடு ஆடு. ஆடா? நல்ல gift தான், நல்ல gift. ஓகே, கறி விருந்து ஓவர். என்னதான் காமெடியா இருந்தாலும் இது ஒரு காஸ்ட்லி gift தான். ஆமா. ஆமா, ஆமா. ஒரு 5000 மேல தான் போவோம். நல்ல gift தான். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் என்ன gift கொடுக்குறாங்க பாப்போம். ரெண்டாடுடா. உண்டாடா? பரவாயில்ல. இதுக்கு ட்ரெஸ் போட்டுருவாங்க. சூப்பர். பரவாயில்ல, இப்போ ஆடுனா கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, ஆடு ஓகே. கோழி இதெல்லாம் கொடுப்பாங்க தான். அந்த முறை இப்போ வந்து மறுபடியும் கொண்டு வராங்க. சாரி, நல்ல நாயா பூனையா? ஐயோ. லாபிஸ் கனடா. அம்மாடா, அது என்ன பிராண்ட்? சும்மாதையா? இதே மாட்டி விட்டாரு. என்னது? என்னது? 90டா. அப்பா. ராமு. ஓஹோ, கிராபிக்ஸ் கார்டும் ரேம் கொடுத்துருக்காரு. அம்மா காஸ்ட்லியான gift தான்டா. சூப்பர் gift தான். நல்ல காஸ்ட்லி gift தானே. கிராபிக்ஸ் கார்டு மட்டும் நம்ம ஊர் ரேட்டுக்கு 5 லட்சத்துக்கு. ஆமா ஆமா. அப்பா, ஏய் செல்லம், கம் ஆன் ஏ ராசா. 5 லட்சம்டா. நம்ம ஊர்ல இதை விட காஸ்ட்லியான கொடுப்பாங்க. சைனா அது கோல்டா எடுத்து கொடுப்பாங்க. இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அவங்களாம் அதை விருப்பப்பட மாட்டாங்களே கோல்டு. கோல்டு விக்கிற விலைக்கு கோல்டுனாவா கிஃப்டா கொடுத்துருக்காங்க. பணமா கூட மொய் வைங்க. இந்த கோல்டு ஆமா ஆமா. இதெல்லாம் வேணாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு யாரும் மொய் வைக்காதீங்க. ஏன்னா அவன் நமக்கு வச்சுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு 5 நாம வைக்கணும். கல்யாணம் வரும்போது நாம வைக்கணும்ல. அது பல கோடிக்கு போயிடும். அடுத்த வாரமே திருப்பி செய்யணும்டா. எனக்கு செஞ்ச அதுக்காகவே அவனுக்கு கல்யாணம் ஆக கூடாது நான் வேண்டிக்கிறேன். நல்ல எண்ணம். ஸ்ப்ரே அடிச்சு விட்டாங்களா? வேற குழப்பம் இல்லடா. இப்ப நம்ம இதெல்லாம் இப்படி ஒண்ணு இல்லப்பா. கடவுளே, திட்டுறாங்க. சின்ன பசங்க யாரோ அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஆக்கி வச்சிருக்கீங்களா? கண்ணு போயிட போகுதுடா. போட்ட மேக்கப், Dress பாவம். எல்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்ப்ரேவை ஃபர்ஸ்ட் தடை பண்ணுடா. பர்த்டே ஃபங்க்ஷன் அடிச்சா கூட பரவாயில்ல.
கல்யாணத்துல போய் அடிக்கிறானா மெண்டலுங்க. அதுவும் லைட்டா அடிச்சா கூட பரவாயில்ல, ஆளையே கொன்றுவீங்க போலீங்க. மூச்சே விட முடியாம அளவுக்கு படிச்சு விட்டுருவாங்க போல. பிளான் பண்ணுடா. உள்ள எடுத்துட்டு வரவளால அடிச்சிருச்சுங்க. அடிச்சு விடுங்க அந்த பைத்தியத்துக்கு, தேவைதான். என்ன எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணு அது அடிக்க போய் அடிச்சுட்டாங்க. அது வரைக்கும் யாருமே அடிக்கல. அடிக்கிறாங்க போல. கல்யாணத்துக்கு என்ன வாங்குறானோ இல்லையோ ஸ்ப்ரே பாட்டில் வாங்குறாங்க போல. ஃபுல்லா அடிச்சு நோக்கிடுறானுங்க. இறங்கினுண்டா. காலி ஆயிடுச்சு. ஐயா சோப்பு நேரம் பாரு. கல்யாணம் பண்ணாது கடுப்பாயிட்டு போல. ஐயோ என்னடா போர் சண்டை மாதிரி இருக்கு. அங்க ஒருத்த அடிச்சானா இங்க ஒருத்த அடிக்க ஆரம்பிச்சிடும். எல்லாம் சரி. ஐயா விளையாட்டா சண்டையா ஏதாவது விளையாட்டா சண்டையாயிரும். கடுப்பாயிட்டாங்க. மாப்பிள்ள எங்க? இதுல யாரு மாப்பிள்ளன்னு தெரியல, எல்லாம் அந்த இது வச்சுட்டு இருக்காங்க. மேக்கப் போட்டு வந்தா இவனுங்க 50 அட பாருங்களா. அந்த பொண்ணு பாருங்க அவ்வளவு ஸ்ப்ரே அடிக்கிறானுங்க. என்னடா பண்ணுவீங்க போலீங்க. தயவு செஞ்சு இந்த கலாச்சாரத்தை தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொண்டு வந்துறாங்கடா. தமிழ்நாடு தாங்காது. இங்கே பண்ணிட்டு இருக்காங்க தானே சில பேர். பண்றது தப்பு இல்லடா. நம்ம இப்ப என்ன சொன்னோம் இப்படி சிரிக்கிறானுங்க. இப்ப இதுதான்டா ட்ரெண்ட். ஓ இது பார்த்தல. ஏண்டா வேற ட்ரெஸ்ஸே கிடைக்கல. எவன் சூஸ் பண்ணான்னு தெரியல. இவங்கதான் சாப்பாடு போடுறவங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆமா நாம எல்லாம் ஒரே ட்ரெஸ் கோட்ல இருக்கணும். கல்யாணத்துல நாம தான் தனியா தெரியணும். இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங், விழா குழுவினர் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்திருக்காங்க. Dress ரொம்ப நல்லா இருக்கு. இந்த Dress நான் தான் ரெடி பண்ணேன். இந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்துல நான் தான் இந்த டிசைன் போட்டுருக்கேன். வேற யாரும் போடல சோனியா. அங்க பாரு. என்னன்னா இது? விழா குழுவினர்கள் கடைசியா கேட்டரிங் குழுவினர் ஆயிட்டாங்க. பாவண்டா இதை எதிர்பார்த்துக்கவே மாட்டாங்கடா. இப்ப இங்க சாப்பிட வெறுத்திருப்பாங்க. என்னப்பா கேட்டரிங் ஆகலாம் கடைசியா சாப்பிடலாம். நம்ம போட்டோ நடத்தாங்க. உங்களுக்கு முதல் பந்தில வந்து உட்கார்ந்திருக்கீங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் நிறைய வேலை விட்டுட்டு வந்திருக்காங்க. அவங்கள வெயிட் பண்ண வைக்க முடியுமா? அப்புறமா சாப்பிடுங்க. என்னடா பண்றாரு? பின்னால இருக்காங்க. யாரையும் எட்டி உதைக்க போறாரு. ஆண்டா ஐயோ போச்சு. பாவண்டா மாப்பிள்ள. என்ன ஆச்சு? அழகா நீ திட்டுறாரு வந்து. சரக்கு அடிச்சுட்டு வந்துட்டீங்களாடா? அதான் நினைக்கிறேன். பொண்ணு நிக்குதாங்க. அதேதான். யாரங்க ஆனா கூட பரவாயில்ல. ஸ்டேஜ்ல என்ன ஆடிட்டு இருக்காங்க? அதெல்லாம் குரங்கு குட்டி மாதிரி தாவி குதிச்சு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கி கொடுத்துருக்கணும். அதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்தா இதான் கதி. இந்த வீடியோலாம் அவங்க பார்த்தாங்களா தான் நினைப்பாங்க. இல்ல ஒண்ணும் இல்ல, அவங்க வீட்டுல இருக்கவங்க தான் என்ன நினைப்பாங்க. தாண்டா வழி தெரியும். எவ்வளவு பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு இருப்பான். நீங்க புதுசா ஒரு பிரச்சனை கிளப்பி விட்டு இருக்கீங்க. போதை தெரிஞ்சு போட்டுக்காங்க. உண்மையிலே போதையில தான் அவன் இருக்கான். உண்மைதான், இப்படி ஆட மாட்டாங்க யாரும். கல்யாணத்திலே இந்த அலப்பறை கட்டுறானுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ளை இப்படிதான் இருப்பானான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி டவுட் ஆயிடும். என்ன மனுஷங்க? ஆமா கல்யாணம் நடக்கிறதுக்கு தான் காரணமா இருக்கணும். இருப்பாங்க கண்டிப்பா. என்ன ஆச்சா? நாசமா போச்சு. பாவண்டா மாப்பிள்ளை மாட்டிக்கிட்டு. இவன் கல்யாணத்துக்கு போயிட்டு இதெல்லாம் பண்ணீங்க. கல்யாணத்துல இப்படி பண்ணிலடா. உன் கல்யாணத்துல மாட்டுடா, நீ மாட்டுடா. உன் கல்யாணத்தையே மொத்தமா முடிச்சு விடுறா. அந்த மாதிரி இறங்கிடணும். பாரு மாவன உன் குடும்பத்தை நடுத்தருவுல. கல்யாணமே நடக்காதா? கல்யாணமே நடக்கலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா கல்யாணம் ஒண்ணு நடந்துச்சுன்னா சாவுக்கு மேல பெருசா ஏதாச்சும் ஒண்ணு அவனுக்கு கொடுத்தாகணும். இந்த மாதிரி நண்பர்கள் நம்ம கல்யாணத்துல இப்படி பண்ணிட்டாங்கன்னா அவன் கல்யாணத்துல போயிட்டு இதை விட பயங்கரமா ஒண்ணு பண்ணணும். அவன் மறக்கவே முடியாத அளவுக்கு கொடூரமா ஒண்ணு பண்ணணும். உன் கல்யாணத்தை நான் நிறுத்தி உன்னை வெக்கப்பட வச்சு, வேதனைப்பட வச்சு, சோகப்பட வச்சு, வருத்தப்பட வச்சு, உன் ஆல்ட்ரேஷன் மூஞ்சிய நான் தொங்க விட்டு பார்க்கணும்.
தட்டோட தூக்கி வச்சு தட்டை தூக்கி எறிஞ்சிட்டான். அந்த ஐயர் மேல என்னதான் உங்களுக்கு காண்டுன்னு தெரியல, அவரு மேல அடிக்கிறானுங்க. ஏன்டா இந்த மாதிரிதான் ஒரு சில பேர் வந்துட்டு தங்களுக்கு பிடிச்ச பெண்கள் வந்து அச்சடியை தூக்கி விளையாடிட்டு இருப்பாங்க. ஆனா நாங்க அப்படி இல்ல, எவனாவது பிடிக்காதவன் இருந்தாலும் அவன் மேல தூக்கி அடிக்கிறது, ஐயர் ஏதாவது ஓவரா பேசினா ஐயர் மேலே அடிக்கிறது. இந்த விளையாட்டு நல்லா இருக்கும். என்ன பண்றாங்க எல்லாமே? என்னாச்சு என்னது என்னத்த ஒட்டி வச்சிருக்கானுங்க? இல்லையே. போட்டோலாம் வச்சிருக்காங்களா? ஐயோ ஏதோ மீன் போட்டு வச்சிருக்கானுங்க எல்லா இடத்துலயும். அட பாவிகளா. எல்லாத்தையும் அவரு பிடிச்சு போட்டு வராரு. இந்த கேவலமா இருக்கிற போட்டோ. ஐயோ எவ்வளவு கெட்டப்லாம் போட்டு வந்தா. பழைய போட்டோ, மோசமா இருக்க போட்டோலாம் போட்டு மீமோ போட்டு. கேவலமா இருக்குது. அந்த மாதிரி போட்டோஸா எடுத்து பேனர் அடிச்சிட்டாங்க. அட பாவிகளா. ஒரு நாள் தான் ஹீரோவா இருக்க முடியும். நாங்களும் இது மாதிரி ஒன்று ட்ரை பண்ணோம். அதாவது பொண்ணு மாப்பிள்ள போட்டோனா கரெக்டா தான் இருந்துச்சு. பசங்க போட்டோ வந்துட்டு கேவலமான போட்டோ இல்ல கேவலமா ரியாக்ட் பண்றது அந்த மாதிரி போட்டோலாம் எடுத்து வச்சு சும்மா ஒரு பேனர் வந்து டிசைன் பண்ணோம். ஒரு அழுத்துனா வேணா சிவாஜி. டிசைன் பண்ணி வச்சேன், ஆனா பேனர் அடிக்கல. ஆனா இவங்க உண்மையாவே பண்ணிட்டானுங்க. அது மாப்பிள்ள போட்டோல பண்ணிருக்கானுங்க. ஒருத்தனை கலாய்க்கணும் அசிங்கப்படுத்தணும்னா மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல இந்த அது எத்தனை இடத்துல வந்து கட்டி வச்சிருக்கானு பாரு. மேரேஜ் ஃபங்க்ஷனாலே கேரளா பாய்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா தான் யோசிப்பாங்க. சேட்டா தான். அப்படியா? கேரளா தான் நினைக்கிறது. என்னது போன்லயே தாலி கட்டுறாரா? ஆமாயா கட்டா கட்டு. என்ன நடக்குதுங்க? ஓ இங்க கட்டிட்டாங்கன்னா நாங்க கட்டிடுவாங்களா? அந்த பொண்ணே கட்டிக்குவோம். இது தெரியலையே, ஏன் மாட்டிக்கிட்டாங்களா எங்கேயாவது? இதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனு அப்புறம் என்கேஜ்மெண்ட் இதெல்லாம் கூட ஆன்லைன்ல பண்ணி பாத்துருக்கேன். கல்யாணத்தை ஆன்லைன்ல நானே இப்பதான் பாக்குறேன். ஆன்லைன்ல இப்பதான்டா என்ன கஷ்டமோ நமக்கு என்ன தெரியும். பாருங்களேன் எங்க மாட்டிருப்பாரோ. மேபி அப்படி ஏதாவது இருக்கும். ஃபேக்கா ஏதோ பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா இருக்காது நம்புறேன். அப்படியா? உண்மையா இருக்குமோ? உண்மையாதான் இருக்கும். அப்பா அந்த பொண்ணோட அம்மா அப்பா எல்லாம் பின்ன நிக்கிறாங்க. உண்மையாதான் இருக்கும். புரியலடா. அடுத்து ஃபர்ஸ்ட் நைட்டும் இந்த மாதிரி ஆன்லைன்ல கொண்டு வருவாங்களோ வாய்ப்புகள் இருக்கு. ஐயோ சாம ஹைட் போ. ஒண்ணுமே ஹைட்டா தான் இருக்கு. ரீசெண்ட் டைம்ல இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. அதாவது தமிழ் பொண்ணு வெளிநாட்டு பையன் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்கும்போது என்னென்ன சம்பிரதாயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்னு. ஐயோ இது நல்லா இருக்கு. ஆமாமா இது அவர் காலில் விழுவாரு. கத்துக்குங்க பாத்து. ஓகே அவங்க காலில் விழுறாங்க, நாமளும் விழுறான். ஓ விழணும் போல இருக்குன்னு அவர் விழுந்துட்டு. பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த கல்ச்சரை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ண நல்லா இருக்கும். பொண்ணு காலில் விழுந்தாங்கன்னா பையனுக்கு காலில் விழணும். பொண்ணு நல்லா தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவலா இருக்குங்களே. காபாஷ் அணுகுமுறை நல்லா நல்ல நல்லா இருக்கு. அப்ரோச். இவரே கொரியனா? அதுக்கு இருக்கு மைக்கு. எல்லாரும் கெட்டி மேடம் அவர் சொல்றதெல்லாம் நம்மளாலே சொல்ல முடியாது. ஆனா இது கரெக்டா பேசுறாரியா? ஆனா பரவாயில்ல, நம்மளோட இது நல்லா தான் பேசுறாரு. கரெக்டா பேசுறான்டா அவன். நான் கூட சரியா நல்லா பேசுறேன். உண்மையாவே நடக்குதா இல்ல இவனெல்லாம் கிரியேட் பண்றாங்க? நடக்குது. அங்க போய் வேலை பார்ப்பாங்க இல்ல படிக்க போவாங்க. அப்ப போய் லவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாரினர்ஸ் பண்ற கல்யாணத்தோட நம்ம கல்யாணம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கலகலப்பா நல்லா இருக்கு. அதுவும் இவங்க பண்ணும்போது அதை பார்க்கும்போது டிஃப்ரெண்டா நல்லா இருக்கு. இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியா தான் இருக்குல்ல. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ.
நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனா அந்த ஸ்ப்ரே அடிச்சாங்க பாரு ஒரு பொண்ணு மேல, ஐயோ கடுப்பாயிடுச்சு. யாருதான் கடுப்பாக மாட்டாங்க. கடுப்பா இருக்கும். makeup கொஞ்சம் எல்லாம் அடிச்சா கூட டென்ஷன் ஆவாங்க. ஏன் பிறந்த கேக்க லைட்டா பூசினாலே காண்டாகும். குளிக்க வச்சிட்டு இருக்காங்க ஸ்ப்ரே அடிச்சு. gift எல்லாம் கொடுக்கறது எப்படி யோசிக்கிறாங்க? தவக்கலை எல்லாம் வச்சு கொடுத்து அதெல்லாம் ஐயோ இதெல்லாம் ரொம்ப டூ மச். தவளை கொடுத்ததுதான். அவன் எனக்கு தெரிஞ்சு அவன் மாப்பிள்ளை திறக்கும் போது மாப்பிள்ளை மேல உழுவுறதுக்காக தான் வச்சிருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான், கரெக்டா பொண்ணுங்க நேரா திறந்துட்டான். அது இந்த தவளையும் கரெக்டா அதுக்கு நேரம் தவிர்த்து அது ரொம்ப நேரம் உள்ளே இருந்திருக்குல்ல, பயத்துல இருந்திருக்கோம். அப்ப பாம்பு கிம்பு ஏதாவது கொடுத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன வருது? கோழி ஆடு கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நான்வெஜ் யூஸ் ஆகும். வெஜ்ஜில் இருக்கவங்களுக்கு தான் பாவம் எனக்கு தெரிஞ்சு. அதை வளர்த்து என்ன பண்றது, எப்படி சாப்பிடாதானே போறோம், அதுக்கு வளர்த்துக்கிட்டு. ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.